தமிழக அரசு வந்து நீதிமன்றத்துக்கு போச்சு. ம், இந்த நீதிமன்றம் போனது தான் இன்னைக்கு பிரச்சனை. இன்னைக்கு ரைடுக்கு அது ஒரு காரணம். என்னன்னா, இடி வந்து ஒரு ஈகோவா எடுத்துக்குது இந்த விஷயத்த. ம், நீங்க வந்து எப்படி கோர்ட்டுக்கு போலாம்? இந்த அதுவும் குறிப்பா டாஸ்மார்க் அதிகாரிகள் எப்படி போலாம்? அதனால திருப்பி அவங்க வீட்டுக்கு போகுது இடி. இப்ப நீங்க அவ்வளவுதானே அலுவலகத்துக்கு போனீங்க, அப்ப வீட்டுக்கு போறோம். அப்படிங்கிறது தான் இது ஒரு மெசேஜ் என்னன்னா, எங்கள எதிர்த்தீங்கன்னா நாங்க நாங்க விடமாட்டோம். ஏன்னா, எப்போ நடந்த விஷயங்களுக்காக இடி வந்ததுன்னு அ அமைச்சர் செந்தில் பாலாஜி கேட்டார். இது எந்தெந்த எஃப்ஐஆர் அடிப்படையில வந்தது? ம், எந்த காலகட்டம்ங்கிறத இடி சொல்லணும். புரியுதுங்களா? ம், ம், காரணம் என்னன்னா, அதிமுக காலகட்டத்தில் நடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த இந்த டாஸ்மார்க் விஷயங்கள் எல்லாமே அந்த அடிப்படையில தான் திமுக ஆட்சியிலே நடந்தது. அந்த ம். நடைமுறைகள் தான் நாங்கள் பின்பற்றுகிறோம். அதனால இந்த ரைடு சம்பந்தமா இடி கொஞ்சம் விளக்கத்த சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்க. கோர்ட்லயும் இத தான் கேட்டாங்க. ஸோ இந்த விஷயம் தான் ஈடிக்கு ஒரு பெரிய நெருடல். ஒரு பெரிய சங்கடத்த ஏற்படுத்திருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த ரைடு. அப்படிதான் நான் நினைக்கிறேன்.